ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டு தலைக்கறி கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். குக்கர் எடுத்துகிட்டு தலைக்கறி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். குக்கரில் போட்டுக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கறியை வேக வைக்கணும். வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கறி. அதை வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஆட்டுக்கறின்றதுனால நல்லா வேகும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை சட்டியில் வச்சு தொக்கு மாதிரி நல்லா தாளிச்சிக்கலாம். கடாயில் சட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி இலையும் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லவங்கம். நல்லா எண்ணெயிலே நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டும் வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒன்றா. பாருங்க, ஒன்றோட ஒன்று நல்லா மேரினேட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி பதத்துக்கு ஆகணும். பாருங்கள், இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு வேணுங்கிறத தைரியமா சாப்பிட முடியும். கண்டிப்பா வேலை செய்யணும். அதே போடுறோம்.
ஆதி வீட்டுக்கு வந்தது, பாட்டியை பார்த்தது, உன்னோட டான்ஸ் ஆனது, அது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆதி. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. என் கற்பனை வெறும் பகல் கனவுன்னு உங்க அம்மா சொல்லாம சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் மணி, இங்கே நடந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு அதை மறந்துடு. முடியல ஆதி. ஸ்வேதாவுக்கான என்கேஜ்மெண்ட் மோதிரம் என் பக்கத்துல வந்து விழுந்துச்சு. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு.